ஒரு பிறவியில நீ படிச்சுட்டேன்னா 7 பிறவிக்கு. எப்படி 7 பிறவிக்கு? எங்க தாத்தாவுக்கு கையெழுத்து போட தெரியாது. எங்க அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர், கையெழுத்து போட தெரியும். நான் என்ன ஒரு பட்டதாரி ஆகும். என்னுடைய பிள்ளைகளை நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்த்து டாக்டர் ஆகும். என்னுடைய பேர பிள்ளைகள் ஐஐடிலையும் பிட்ஸ்லயும் இருக்கிறாங்க. இன்னைக்கு 5 தலைமுறை ஆகிறது. நீங்கள் யாரேனும் ஒருவர் படிக்கவில்லை என்றால் அத்துணை தலைமுறையினுடைய உழைப்பும் உங்களோடு நின்று போய்விடும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இந்த கல்வி பணம் சம்பாதிக்கிறதுக்காக கல்வின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. கல்வியினுடைய பொருள் கடல் பெரிய. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேசியே நான் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே வந்தேன். என்ன அப்படி முக்கியத்துவம்? கல்வியினுடைய முக்கியத்துவம். இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும் பாருங்களேன், நான் உட்பட. இந்த முதல்ல உட்கார்ந்துருக்கிற வரிசையில் இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் பாருங்களேன். ஏன் அவங்க எல்லாம் முதல்ல உட்கார்ந்துருக்காங்க? மேடை கூப்பிடுறாங்க. கோடீஸ்வரர்கள் என்பதால அல்ல. எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு உன்னை கூப்பிட்டே ஆகணும். ஒழுங்கா படிச்ச. அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால், பணத்தால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மாநிலத்தையோ மாவட்டத்தையோ ஆட்சி செய்தோமே பணத்தை வைத்துக் கொண்டா? படித்த கல்வியை வைத்துக் கொண்டுதானே. ஏழை பிள்ளைகளை ஏன் படிக்க வேண்டும்? பணக்காரர்களே பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது ஏழை பிள்ளைகளாகிய நாம் ஏன் படிக்க வேண்டும்? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். அவர்களுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா உங்களுக்கு? பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை. ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அதற்கு கல்வி வேண்டும். அதற்கு கல்வி வேண்டும். கல்வியால் அன்றி வேறு எதனாலும் நீங்கள் சாதிக்க முடியாது. கவுன்சிலர் ஒரு கலெக்டரை விட அதிகமா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் உங்களுக்கு தெரியுமா, இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அது இல்லாம எதுக்கு வாழ்க்கை? ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகள் படிக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதினார். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்று என்னுடைய பிள்ளைகளுக்கும் உடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் எழுதினார் ஜனாதிபதி. ஏன் எழுதினார்? சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். நியாயமான வழியில வர்ற பணம் தாண்டா உனக்கு மகிழ்ச்சியையும் அமைதியும் கொடுக்கும். மற்றது பணமே இல்லைண்டா. அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்த தீதின்றி வந்த பொருள். இத்தனை ஆசிரியர்கள் பயிற்சிக்கு இத்தனை பேரை செலக்ட் பண்றதுக்கும் பணம் வாங்காம ஏன் செய்யறாங்க? இத்தனை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நிறைய கேபிடேஷன் ஃபீஸ் வாங்காம ஏன் செய்யறாங்க? கல்வி. ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணைந்து விடர் வள்ளுவர். பெற்ற தாய் பசியோட இருந்த கூட தப்பான வேலைக்கு போவாது. உழைப்பின் வாரா உருபெரும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனச்சான்றில்லா மனமகிழ் மோகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கையில்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்பதை படிக்கின்ற காலத்திலேயே மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். அதுதான் தேவை. இந்த கல்வி கற்றோர் என்பதற்கு காரணமே அதனுடைய ஒழுகுதல் தான். இந்த கல்வி என்ன தரும்? அரண் ஏனும் இன்பமும் ஏனும் அப்படின்னு சொன்னதோடு அவன் நிறுத்தல. அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறும் கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் உங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணைண்டு விடும். அறத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும்டா. கல்வியை விட சிறந்தது சிறிது காலமே பிறந்து வளர்ந்து மடிய போகிற இந்த உயிருக்கு வேறு எதுவுமே கிடையாது.
நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த உலகத்திலே நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தேவை கல்வி. தன்னை அறிந்து கொள்ள, மனிதர்களை புரிந்து கொள்ள, இந்த உலகத்தை தெரிந்து கொள்ள, போராட கற்றுக்கொள்ள அத்துணைக்கும் புத்தகங்கள் தான் வழி செய்யும். இந்த கல்விதான் வழி செய்யும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். அது மட்டுமா? நம்ம எல்லாம் படிக்கிறோமே, எல்லாரும் தானே படிக்கிறோம். எல்லாரும் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியில போறோம்ல. அப்படி இல்லை. எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா? நிறைய பேர் நான் பார்க்கிறேன், 10 ஆண்டுகளிலே 10 லட்சம் மாணவர்களை நேராக பார்த்தவங்க. இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் தெரியுமா? கல்லூரியிலே படிக்கும் போதே ஒரு வெறியோட வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும். எந்த நாட்டுல வேலை பார்க்கறது, இந்த நாட்டிலேயே வெளிநாட்டிலேயா, என்ன வேலை பார்க்கறது, எவ்வளவு சம்பளம் வாங்குறது, மிகப்பெரிய தேடுதலோடு படிக்கின்ற பிள்ளைகளையும் நான் தொடர்ந்து பார்க்கின்றேன். எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், எதற்காக கல்லூரிக்கு வருகின்றோம் என்ற சிந்தனையே இல்லாமல், தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிடப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்ந்து போகின்ற பலரை பார்க்கின்றேன். பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுட்டோம், முடி நரைச்சு போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிடும். அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. ஏதேனும் சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொன்னதனுடைய நோக்கம் என்ன? சிந்தியுங்கள். இப்படிப்பட்டது ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பல கோடி பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அதை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சிங்கன்னா தோற்பதான் இருக்கும், அப்புறம் தண்ணியை குடிச்சிங்கன்னா இனிக்கும். அதை எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா இலக்கியத்துல? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னு போனான். என்ன அர்த்தம் தெரியுமா? படிக்கும்போது கஷ்டமா தாண்டா இருக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். சிற்றின்ப செயல்களோ ஆரம்பத்துல இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை பூரா இன்பமா இருக்கணுமா துன்பமா இருக்கணும்? எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல் அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கள் நிற்றலும் கூட பெறின். பிறக்கிற பிறவிலேயே மிகப்பெரிய பிறவி மனித பிறவிடா. மனிதனா பிறந்த பத்தாது, படிக்கணும். படிச்சா பத்தாது, படிச்சபடி நடக்கணும். எதை சொல்லல இலக்கியத்துல? 1000 ஆண்டுகளுக்கு முன் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை. மாணவ மாணவிகளே, நாம் அதை சாதித்து காட்ட வேண்டாமா? நல்லா படிக்கிற பிள்ளை எப்படி, மோசமா படிக்கிற முட்டாள் மாணவர்கள் எப்படின்னு சொல்லியிருக்கான். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். என்ன அர்த்தம் தெரியுமா? தாமரை பூத்த தடாகத்திலே அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேருவதை போலவும் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகள், மாணவ மாணவிகள் ஒன்றாக சேருவது. காட்டிலே அழுகி கிடக்கின்ற பிணத்தை கொத்தி தின்கின்ற காகமும் பிணமும் இணைவதை போலவாம் முட்டாள் மாணவர்கள் சேரும். நம்ம யாருன்னு பாத்துக்க, உங்களுக்கு தானே தெரியும். அது மட்டுமல்ல, இதோட விட்டுட்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம். ஒரு ஆங்கிலத்துல 10 நிமிஷம் பேச தெரியாது, தமிழ்ல தப்பு இல்லாம உச்சரிப்பு சுத்தமா பேச தெரியாது, கையில பேப்பர் இல்லாம தமிழ 10 நிமிஷம் பேச தெரியாது. நம்ம எல்லாம் படிச்சவங்களா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை வெறி தாடினால் போலாம் கல்லாதான் கற்ற கவி. என்ன அர்த்தம்? மயில் தோகை இருக்குன்னு ஆடுதுன்னு, வான்கோழி தனக்கும் தோகை இருக்குன்னு ஆடுனா எவ்வளவு கேவலமா இருக்குமோ. ஒழுங்கா படிச்சுட்டு சப்ஜெக்ட் நாலேஜோட இந்த காலேஜை விட்டு வெளியில போறவன் மயிலாம். 60 சப்ஜெக்ட்ல 30 சப்ஜெக்ட 4 வருஷத்துல முடிக்காம அரியர்ஸ் வச்சு 4 வருஷம் படிக்கிறத 7 வருஷம் படிச்சு 40 மார்க்கை வாங்கிட்டு நானும் ரவுடி தான் வடிவேல் ஒரு படத்துல போவோம் பாருங்க, அது மாதிரி நானும் கிராஜுவேட் தான் ரோட்ல சுத்துறவன் நிறைய பேர் இருக்கான். 3 மாசத்துக்கு முன்னாடி ஹூஸ்டன்ல பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. நடந்த சம்பவத்தை பதிவு செய்கிறேன் உங்களுக்காக. இரவு நேரம் விமானம் தாமதமா போனதுனால ஒரு என்ஜினியர் வீட்டுல போய் தங்கியிருந்தேன்.
காலையில எஞ்சி பார்த்தா எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா விட அது பெருசா இருக்கு. காஃபி கொண்டு வந்து அவங்க மிஸ்ஸஸ் கொடுத்தாங்க. நான் கேட்டேன், இது என்னங்கம்மா இந்த வீடு அப்படின்னா, அதுக்குள்ள அவர் வந்துட்டார். சார், இந்த வீடு கம்பெனியில கொடுத்ததா இல்ல உங்களுடைய சொந்த வீடான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இது என்னுடைய சொந்த வீடு சார். என்ன சார், எஸ்பி பங்களா விட பெருசா இருக்கு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் என்ஜினியர். என்ஜினியரா சார்? சரி, என்ஜினியர்னா உங்களுக்கு என்ன சார் சம்பளம் அப்படின்னு கேட்டேன். 1 கோடின்னாரு. இங்க வந்து உங்க பிரின்சிபல் பேசும்போது லட்ச லட்சமா சொன்னார், நீங்களாம் கை தட்டினீங்க. 1 கோடின்னாரு. நான் கேட்டேன், நம்ம இந்திய அளவில் போயிருக்கோம், வருஷத்துக்கா சார்னு? இல்லைங்க, மாசத்துக்கு 1 கோடின்னாரு. எங்க சார் படிச்சீங்க? என்ன சார், நான் ஐஐடியில் படிச்சேன் சார், படிச்சுட்டு இங்க வந்து பிஹெச்டி பண்ணேன் சார் சொல்லிட்டே போறாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்களும் என்ஜினியர், எங்க ஊர்லயும் என்ஜினியர் நிறைய பேர் இருக்காங்க சார். 13,000 ரூபாய் சம்பளத்துக்கு செக்ரட்டரியேட்ல ஸ்வீப்பர் கூட்டுற வேலைக்கு அப்ளிகேஷன் கேட்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 171 பேர் அப்ளிகேஷன் போடுறான், 14 பேர் என்ஜினியர். 13,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ரோட்ல நிக்கிறான். நீங்க கோடி கோடியா சம்பளிக்கல, நீங்களும் என்ஜினியர் தான், அவனும் என்ஜினியர் தான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஹியர் we are producing engineers. In India, most of the colleges they are producing only engineering graduates. உங்களுக்கு புரியும்? கையில சர்டிபிகேட் வச்சுட்டு வெளியில வர்றான், ஒளிய சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாம வெளியில வர்றான் சார். இங்க பிஹெச்டி முடிப்பான், வெளியில வருவான், ஒரு பெரிய உலகத்துல பெரிய பாலத்தை பெரிய பில்டிங் எப்படி கட்டணும்னு அவனுக்கே தெரியும் சார். அதுதான் சார் வருத்தமே. உங்களுக்கு தெரியுமா, இன்றைய நிலையிலே 5 லட்சம் வேலைகள் இந்தியாவிலே காலியாக இருக்கின்றன. ஆனால் 50 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கான். ஏன்? தகுதி இல்லை. 90% of the engineers are unemployable. 80% of the arts colleges, அதுல இருந்து வெளியில வர்ற ஸ்டூடெண்ட்ஸ், they are untrainable-ங்கறான். இதை ஓப்பனா பதிவு செய்யறேன். கல்லூரிகள் நிர்வாகம் என்ன செய்ய முடியும்? நல்ல உட்கட்டமைப்பை ஆரம்பித்து கொடுக்கலாம். ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தியை போல உருகி உங்களை முன்னேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம். 100 பேர் சேர்ந்து ஒரு குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்து சொல்லலாம். மாணவர்களே, மாணவிகளே, தன் தாகத்தை தனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் குதிரைதான் தண்ணீரை குடிக்க வேண்டும், ஒழிய உங்களுக்காக வேற யாரும் குடிக்க முடியாது. படிக்க வேண்டியது நீ தான் படிக்க முடியும். நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோரிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து கல்வியை சொத்தாக பெறவே முடியாது. நீ படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு. என்ன பண்ணணும்? பரீட்சை எப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும்? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன் மாணவர்களே, மாணவிகளே. வெளியிலையும் உட்கார்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன் கல்லிலே செதுக்கப்பட்ட ரகசியம் இது. இதை கண்டு கொண்டவர்கள் அத்துணை பேர் மாபெரும் மனிதர்கள். கண்டும் காணாமல் விட்டவர்களும் கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனையை சாதித்ததாக சரித்திரம் இல்லை. என்ன ரகசியம்? லா ஆஃப் அட்ராக்ஷன், தமிழ்ல ஈர்ப்பு விதி. எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்கின்ற அந்த விதி நிச்சயமோ, அதை போல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விதி நிச்சயமானது, சத்தியமானது, உண்மையானது. அது என்னது? எப்படி ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி இழுத்துக் கொள்கிறதோ, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய காந்தம் நீங்கள் தான், உங்களுடைய எண்ணம் தான். நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அப்படியே நீங்கள் உங்களை நோக்கி இழுத்துக் கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சத்திலே அத்துணையும் கொட்டி கிடக்கின்றன என்றால் உங்களால் நம்புவதற்கு கடினமாக இருக்கும். உலகத்துல உள்ள 100% பணத்துல 96% பணம் 1% மனிதர்கள்ட்ட தான் இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? மீதமுள்ள 4% பணத்தை 99% மக்கள் பிரித்துக் கொள்ளுகிறோம். ஏன்? அவர்கள் சிந்தனை உழைத்து பணம் சம்பாதிப்பது எப்படி என்ற ஒரு சிந்தனையை தவிர வேறு சிந்தனையே அவர்களுக்கு இருக்காது. எதிர்மறையான சிந்தனைகள் வந்தால் அதை மூளையிலேயே கிள்ளி விடுவார்கள். மிகப்பெரிய அறிவாளிகள் என்று நாம் சொல்லுகின்றோமே, மிக குறைந்த 5%க்கும் குறைவான அறிவாளிகள் புத்தகங்களை பற்றி மட்டுமே நினைப்பார்கள். அது நம்மால் முடியாது என்ற எண்ணத்தை முதலிலேயே கிள்ளி எறிந்து விடுவார்கள். நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையில எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கி விடுவாய். நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்றார்,
உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது பெருசா சிந்திக்கிறதுல பெருசா கேட்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? சிந்திக்கிறதுக்கு காசு கொடுக்க போறோமா? சிந்திக்கிறது வலிக்குமா? நீ எதை கேட்கிறியோ அதை தாண்டா கடவுள் உனக்கு தர்றாரு, இந்த பிரபஞ்சம் உனக்கு தருது. அதை பெருசா கேள்டா. கேட்கறதுல என்னங்க கஷ்டம்? உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய உயர்ந்த ஜீவராசி மனிதன். அவனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். யார் சொல்றா? மாபெரும் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சொல்றான். இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆசிரியர்கள் அவர்களுடைய நிலையிலும், நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும், நானும் நீங்களும் ஒவ்வொரு நிலையிலே இன்று இருக்கின்றோம். இந்த அரங்கத்திலே இன்று நீங்கள் எல்லாம் ஒரு நிலையிலே இங்கு வந்து அமர்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே. புத்தர் யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe he can achieve, நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றோம். When you really want something, the universe always conspire in your favor. உனக்கு கண்டிப்பா ஒண்ணு வேணும்னு நினைச்சு உன்னுடைய மனம் அதை கருத்தரித்து விட்டால் இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்யும், உபத்திரவம் செய்யாது. இப்ப இந்த நிர்வாகம் ஏழை மாணவர்களுக்கு படிப்பு கொடுக்க வேண்டும் என்றும், எல்லோருக்கும் வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும், நல்ல சம்பளத்திலே வேலைக்கு போக வேண்டும் என்றும், நல்ல ஆசிரியர்களை வைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும், இது போன்ற கூட்டங்களை ஏற்பாடு செய்து நல்ல மனிதர்களை கொண்டு வந்து பேச வேண்டும் என்றும் உலகமே சேர்ந்து உதவி செய்தா உபத்திரவம் செய்யுது. அதை நீ உபயோகப்படுத்திக்கலன்னா யாருடைய தப்பு? இந்த இடத்துல தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்ப நான் பாக்குறேன், மேல கீழே எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கிறேன். I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. தெரிஞ்சா போதுமா? வேற ஒண்ணும் வேண்டாமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே, அன்றாட பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆயிரலாமா? ஆயிரலாம். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த மதுரைங்கிறதுனால இந்த உதாரணத்தை சொல்றேன். 1972 பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. இங்க காமராஜர் படத்தை பார்க்கணும்னு இதை சொல்லணும்னு நான் நினைச்சேன். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற 15 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் அடுக்கு மொழியிலே கீர்த்து கொட்டகையில நத்தம் என்ற கிராமத்திற்கு பக்கத்திலே பாலமேட்டுக்கு அருகிலே உள்ள மாணிக்கம்பட்டிங்கிற இடத்துல கீத்து வேய்ந்த கொட்டகையில காமராஜர் புகழ அப்படியே அடிக்கி பேசிட்டு இருக்கான். அடுக்கு மொழியில கூட்டமே ஆரவாரம் பண்ணுது. காமராஜர் வந்து கார்ல இறங்குறாரு, 6 அடி உயரத்துல. அவனை பார்த்து இப்படின்னு நிறுத்துறாரு. என்னடா நிறுத்த சொல்றாருன்னு டக்குன்னு நிறுத்துறான். மேல போய் 2 நிமிஷம் ஓட்டு கேட்கிறார். வித்தியாசத்தை பாருங்க, அரசியல்வாதிகளுக்கு உள்ள வித்தியாசத்தை, மாபெரும் மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. கீழே இறங்கும் போது அந்த பையன் நிற்கிறான். கதை இல்லை, நிஜம். ஏண்டா நீ என்ன பண்ற அப்படின்னு. 10வது படிக்கிற 10வது படிக்கிற பயலுக்கு ராத்திரி 11 மணிக்கு என்னடா கட்சி கூட்டம், என்ன சுதந்திர போராட்டமா நடக்குது? அவர் சொல்றது அப்படியே சொல்ற, சுதந்திர போராட்டமா நடக்குது. எவன் ஜெயிச்சா என்ன அரசியல்ல, எவன் தோத்தா என்ன, உனக்கு தொலைச்சு விடுவோம். நம்ம உன்னை கூட்டத்துல பார்த்தேன்னு அவன் முகம் அப்படியே சுண்டி போகுது. எந்த ஊர்றான்னு கேட்குற. நத்தம் பாலமேடுங்கிறான். என்னோட கார்ல ஏறு, நான் உன்னை இறக்கி விட்டு போறேன். இல்ல எனக்கு கார் இருக்குங்கிறான். காரெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்கானுங்களா? இல்ல உங்களுடைய பை எலெக்ஷன்லயே நான் பேசினேங்கிறான். ஏண்டா உன்னை சரியா வழி நடத்தாத முதல்வர் நானு நீ என்னிட்டே சொல்றியா? எனக்கே பேசினேங்கிற. ஏற கார்ல, காரை பின்னாடி வர சொல்லுங்க. ஏறிக்கலாம், அழைச்சிட்டு போற. அவன் முகம் அப்படியே வாடி போகுது. அவனை பார்த்து உனக்கு பொது வாழ்க்கைன்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க. ஆமாங்க ஐயா. முட்டாப்பையில
அரசியலுக்கு வராதடா. நான் இப்ப சொன்னதா நான் செஞ்சதா நீ அடுக்கடுக்கா சொன்னியே, இதெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் 4 பேர்கிட்ட கேட்டு தானே பண்றேன். ஐஏஎஸ் படிச்சு ஒரு கலெக்டராக பாடுறான், நல்ல பயலா இருக்க, இப்ப ஞாபக சக்தியோட பேசுற, கலெக்டர் ஆயிடுறாங்க. அவன் அது வரைக்கும் கலெக்டருங்கிற வார்த்தையை கேட்டதும் இல்லை, தன்னால முடியும்னு நினைச்சதும் இல்லை. இறங்கி விட்டு போயிரு. மனிதன் என்ன பண்றான், சரியா 11 வருஷம் கழிச்சு, இது நடந்தது 1972. 1983 இந்த மதுரையில வந்து தமிழ் படிக்கிறார், தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் பண்றாரு. முதல் முறையாக தமிழிலே தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் பரீட்சைக்கு போறார், செலக்ஷன் ஆகிறார். ஒரிசா கேடர் கிடைக்குது, பிஜு பட்நாயக் வேலை பார்க்கிறார். அவருடைய மகன் நவீன் பட்நாயக் வரைக்கும் தொடருது, சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் ஆகிறாரு. பேரிடர் மேலாண்மையில மிகப்பெரிய டாக்டரேட் பண்றாரு. காஷ்மீர் எலெக்ஷனை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஒரு தனி விமானத்தை அவர் அழைச்சிட்டு போய் காஷ்மீர்ல சட்டம் ஒழுங்கா நடத்துறதுக்கு அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர் எழுதுறாரு, டிராயர்ல பட்டன் இல்லாம முடிச்சு போட்டுக்கிட்டு ஆப் டிராயரை மட்டும் போட்டுக்கிட்டு டயர் வண்டியை ஓட்டிக்கிட்டு மேல போற விமானத்தை பார்த்து ஆன்னு பார்த்துக்கிட்டு போன என்ன ஒரு தனி விமானம் அழைச்சு காஷ்மீர் தேர்தலை நடத்துறதுக்கு கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நான் அந்த கடற்கரை சாலையிலே சென்னைக்கு வந்து நடக்கும்போது ஒரு காமராஜர் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்து என் கண்ணிலே நீர் வடியாமல் நான் போனதே இல்லை என்று சொல்லுபவர் மாபெரும் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் ஐஏஎஸ். இது நத்தத்திலே பிறந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே நான் கலெக்டர்னு முடிவு பண்ணேங்கிறேன். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் தனி மனித ஒழுக்கத்தின்பால் பட்டது. மனதிலே நினைத்ததையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று தயவு செய்து நினைத்துக் கொண்டு இது போன்ற கல்லூரிகளிலே காலெடுத்து வைத்திருந்தால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி செய்ய யாராலும் இயலாது. சிந்தனை சிதறல் இல்லாமல் நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், நான் படிக்கிறேன் சார், ஒண்ணுமே ஞாபகம் இல்லை சார், எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் இந்த மனதிலே வருகிறது. உளவியல் கருத்து நான் சொல்லுவது, நீ என்ன ஆக வேண்டும் என்று எழுதி வைத்துக் கொண்டால் தினம் தினம் அதை பார்த்தால் 59,099 எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றன. இது ஒரு சின்ன விஷயமா தெரியும் உங்களுக்கு. எப்படி சூரிய கதிர்களை ஒரு லென்ஸின் மூலமாக ஒரு பேப்பரிலே ஒரு புள்ளியிலே குவித்தால் அது பற்றி எரிகிறதோ, ஒரே எண்ணத்திலே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை குவித்தால் மற்ற எண்ணங்கள் எல்லாம் செயலற்று போய்விடுகிறது. சிந்தனை சிதறலின்றி படிக்க முடிகிறது, படித்த பிறகு எழுத முடிகிறது. பரீட்சை எழுதும் போது அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கெட்ட எண்ணங்கள் நம் மனதிலே புகாமல் ஒரு காவல்காரனை போல நாமே நமக்கு காவலாக இருக்க வேண்டும். காலையிலே எழுந்து உட்கார்ந்து உன்னுடைய நெஞ்சிலே கை வைத்தாதே. நான் சொல்றேன், நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இந்த இந்திய இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்களே விட்டொழித்தால் யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் என்றல்லவா சொன்னார் மகாத்மா. நீங்களே உங்களிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன என்று உங்களுக்குத்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்து மறைத்து வாழ்கின்றோமே. அதை விட்டொழித்து விட்டால் உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயமா இல்லையே? சிந்திங்க. அப்போ இந்த ஒழுக்கம் என்பது இப்போதைய தலைமுறைக்கு கெட்டு போவதற்கு காரணமாக இருப்பது எது? உங்க சப்ஜெக்ட் தான். ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சு 10 வருஷம் கழிச்சு சொன்னதை அப்படியே சொல்றேன். ஆங்கிலமும் தமிழும் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். Apple proved that a cell phone can change the world within 10 years, said Steve Jobs. Every once in a while, a revolutionary product comes along and it changes everything. My magical product reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. ஒரு கையகல செல்போன் வந்து உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து விட்டது மட்டுமல்ல, இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே தனி அறையிலே விடுதி அறையிலே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். எப்படி தெரியுமா? இவ்வளவு ஆதாரத்தோட சொல்றேன். ராத்திரி 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவோட வந்து தகவல் பரிமாற்றம் நடக்குதுன்னு
உட்கார்ந்து டேபிள் ஒர்க் பண்ணி ஒரு டவர்ல வந்து வர்ற அத்தனை காலையும் எலிமினேட் பண்றதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 days 15 பேர் உட்கார்ந்து பண்றோம். கடைசியா 1:30 to 2:30 வரைக்கும் ஒரு போன் டெய்லி என்கேஜ் ஆகிட்டே இருக்கு. மாட்னாண்டா தீவிரவாதின்னு சொல்லி நான் யூனிஃபார்மோட கமாண்டோ பீசஸ் அழைச்சிட்டு போனா லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் நிக்குது. ரூமுக்குள்ள போனா முக்காடு போட்டுட்டு அதை போர்வை போத்திக்கிட்டு ஒரு பொண்ணு அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கு. எல்லாரும் நிக்கிறோம் சுத்தி, அதெல்லாம் அதுக்கு தெரியல. போர்வை எடுத்து இப்படி என்ன பார்த்துச்சு, அப்படியே மயக்கம் போட்டுச்சு. எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? சிந்தியுங்கள், சிரிப்பதோடு சேர்த்து சிந்தியுங்கள். இதை சொன்னது எதற்காக என்று தெரிகிறதா? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கின்றன. தெரியுமா உங்களுக்கு? 100 கல்லூரிகளிலே 1000 மாணவ மாணவிகளிடம் சமீபத்திலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். நல்ல ஒரு கல்லூரியில் படிச்சிருக்கீங்க நீங்க. நகர்ப்புறங்களிலே 71% மாணவர்களும் 27% மாணவிகளும் கோவிடுக்கு பிறகு விரும்பாமலோ ஆபாச படங்களை வந்து விழுகின்ற ஆபாச படங்களை பார்க்கின்றார்கள். அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளை ஏன் அடித்து சொல்கிறது என்று சொன்னேன் தெரியுமா? கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள். குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். போன் பிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. எங்கே போகின்றோம்? எப்படி? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நாம் யாருக்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம், என்னென்னலாம் பேசுறோம் இதுலயா? அங்கங்கு பாலக்கட்டையில ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல 4 பேர் உட்கார்ந்துட்டு பாக்குறான்னா என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன் எதை கண்டுபிடிச்சாரு நான் படிக்கிறான். தயவு செய்து மாணவர்களே, ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை. நல்லது கெட்டது எல்லாம் தான் வரும். எதை பயன்படுத்த வேண்டும், எதை பயன்படுத்த கூடாது என்று முடிவு செய்கின்ற அறிவு உடையவர்கள் நீங்கள். கோவிட்ல எப்படி வந்து இந்த ஆன்லைன் எஜுகேஷன், இந்த செல்போன் வந்து நல்லது செஞ்சுச்சோ ஆபத்தையும் சேர்த்து கொண்டு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமா? 2020 டிசம்பர்ல 79 கோடி இணையத்தை இந்தியாவிலே உபயோகித்தவர். 2021 ஜனவரியில 3 மாதத்துல 83 கோடி, 4.5 கோடி வந்துச்சுன்னா 4.5 கோடி இளைஞர்கள். இந்த செல்லுல போய் நீங்க மாட்டிக்கிறது நீங்க மட்டும் செய்யறது இல்ல, சமூகத்தினுடைய குறைபாடு. என்ன சமூகத்தினுடைய குறைபாடு? வளர்ப்பினுடைய குறைபாடுகள் பெற்றோர்கள், போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள், அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள். இதனால் தோத்து போகிறீர்கள். ஒரு நாளைக்கு இந்தியர்கள் 250 தடவை செல்போன் எடுத்து பாக்குறீங்க. ஒரு நாளைக்கு இளைஞர்கள் குறைந்தது 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரத்தை செல்போனிலே தொலைக்கிறீர்கள். 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறோம். ஐஐடியில் படிச்சுட்டு போய் 1 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். 7 மணி நேரம் நம்ம செல்போன்ல தொலைக்கிறோம். எப்படி? ஏன் அதுல மாற்றீங்க? உங்க தப்பு மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாது. அது மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய செயலிகள் வடிவமைக்கப்படுகின்றன. மிகப்பெரிய புத்திசாலிகளால் கோடிக்கணக்காக செலவு செய்கிறார்கள். மார்க் ஜூக்கம்பெர்க் என்று பேஸ்புக் நிறுவனர்கிட்ட போய் கேட்கிறான், எப்படி கோடி கோடியா பில்லியனா சம்பாதிக்கிற? அவன் போற போக்குல சொல்றான், சமூக ஊடகங்களினுடைய வருமானமே ஊடகங்கள், விளம்பரங்கள் தான். விளம்பரத்தை கடக்காமல் நீ எதையும் செய்ய முடியாது. உன்னை அறியாமலே உன்னுடைய நேரத்தையும் கவனத்தையும் தங்களிடம் வைத்துக் கொள்வதற்காக கோடி கோடியாக செலவு செய்து மனித மனம் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்கும் அலைகிறது என்பதை அவன் தெரிஞ்சு வச்சு பேஸ்புக்ல நீ ஒரு போஸ்டிங் போட்டோன்னா 10 நிமிஷத்துல யூ ரிசீவ் 10 likes போடுவோம். ரெக்க கட்டி பறக்கும். உங்களுக்கு 10 பேர் லைக் பண்ணிட்டாண்டி. ஆனா அந்த 10 பேர்ல 9 பேர் தான் ஏதாவது போட்டா நீ லைக் பண்ணுமேன்னு போடுறான். தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், மாணவர்கள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள்.
வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். கல்லூரி பள்ளிக்கூடங்களில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள். எதிர்கால உலகம் இளைஞர்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களிடம் இருக்கிறது. இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்துச் சொல்லுவேன். கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது சொல்லுபவர் நபிகள் நாயகம். கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. ஆசிரியருடைய தியாகம் விலை மதிக்க முடியாதுங்க. வரும்போது பார்த்தேன், சர் சி வி ராமன் அவரோட போட்டோவை காமிச்சாங்க. அவரை பற்றிய சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். 1954 வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒரு ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், வந்து விருதை வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த ஆசிரியர் எழுதுகிறார், என்னை பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி. அழைத்தவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன். அழைப்பு வந்த இடம் ஜனாதிபதி மாளிகை. விருது இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருது பாரத ரத்னா. என்னை தேர்வு செய்ததற்கு நன்றி ஜனாதிபதி அவர்களே. அந்த தேதியிலே என்னால் அதை வாங்க வரையில்லை. ஏன்? என்னிடம் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க இருக்கின்ற 3 மாணவர்கள் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்ற தேதி 1954 ஜனவரி 30ஆம் தேதி. அதனால் என்னால் வரையல. எனக்கு பாரத ரத்னா விருதை விட என்னுடைய மாணவர்களினுடைய ஆய்வு முக்கியம். பிற்காலத்திலே நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் அவர்கள் ஆசிரியராக இருந்தபோது சொன்ன பதிவு இது. எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் இடையராது எண்ணெய் பெறுதல் வேண்டும். இல்லாவிட்டால் ஏற்றி வைக்க முடியாதல்வா? அதற்காகத்தான் சொல்லுகிறேன், ஆசிரியர்கள் படித்த ஆசிரியர்களை விட படிக்கின்ற ஆசிரியர்களே தேவை. இறுதியாக, ஆனால் உறுதியாக, தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யார்? நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். எல்லாம் ஏழை பிள்ளைங்களாவே பார்க்கிறேன் நான். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். யோசித்து பாருங்கள். வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் அப்பாக்கள் சாப்பிடுவார்கள். சோறு நன்றாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவார். சிந்தியுங்கள். இந்த தாயை ஏமாத்துறதுக்கு எப்படி மனசு வருது? எந்த விதத்திலோ? கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலக போருக்கு பின் தோல்வியை தழுவிய போது தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தாயினுடைய புகைப்படத்தை மனதிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான். முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் இந்த பூம்புகாரிலே, தமிழகத்திலே துறவு கோலம் பூணுகின்றார். எல்லோரும் மறிக்கின்றார்கள், தாய் மறிக்கின்றாள். தாயே, உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகாரை விட்டு போக மாட்டான், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டு தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் கதறியடித்து ஓடிப்போய் பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். 2 சொல்லி முடிக்கின்றேன். யாரும் தாயை புறந்தள்ள மாட்டீர்கள். அந்த தாயினுடைய ஒரே ஆசை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதுதான். நீங்க போய் வீட்டுல போய் உனக்கு என்ன வேணும்னு யாராவது கேளுங்க. எனக்கு என்னடா வேணும், நீ நல்லா இருந்தா அது ஒண்ணு போதும். இதை தவிர வேற எந்த பதிலும் எந்த தாயும் சொல்ல மாட்டான். என்ன பாடினார் தெரியுமா? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன். நீ பால் விட்டு சீராட்டி வளர்த்த தாயே செத்துப்பிடியே, உன்னை எப்ப பார்க்க போற?
முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். அம்மா மேல எப்பற நெருப்பு வைப்பேன் நான்? வட்டிலிலும் தொட்டிலும் தாள் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட நெருப்பு வைக்க முடியாது. அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய. வட்டிலிலும் தொட்டிலும் தோல் மேலும் சொல்லிட்டு, அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று பாடி. நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க, பாக்குறேன் நான். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? 2 மாசத்துக்கு முன்னால விதவை தாய் 10 பாத்திரம் சேர்த்து சிங்கப்பூர்ல வேலை வாங்கி கொடுத்து என்ஜினியருக்கு படிக்க வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பகுதியை சேர்ந்தவன் திருச்சி விமான நிலையத்துக்கு அம்மாவை அழைச்சிட்டு வந்து டிக்கெட் எடுத்துட்டு போறேன்ட்டு உள்ளப்போ 4 வருஷம் அங்க போய் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறான். வேலை பார்க்கறவன் வந்து அம்மாட்ட பேசல, வாடான்னு சொல்றாங்க. ஒரு புள்ள பெத்துக்கடா, கல்யாணம் பண்ணிக்கடா, வயசாயிடுச்சு, பார்த்துட்டு செத்து போறேங்கிறாங்க. ஏமாத்துறதுக்காக வர்றான். அந்த அம்மாவுக்கு தெரியாது அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கு. தாயை, பெற்ற தாயை எல்லாத்தையும் விற்க சொல்றான். பிள்ளை பாசம் கண்ணை மறைக்குது. எல்லாத்தையும் வித்துறாங்க. பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றான். மற்ற பணத்தை கையில் எடுத்துக்கிறான். 7:30 மணிக்கு ஏர்போர்ட்ல உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துட்டு வரான்னு போறான். டிக்கெட் எடுத்து தான் போக முடியுமா வெளிநாட்டுக்கு கூட அந்த தாய்க்கு தெரியாது. 12:30 மணி வரைக்கும் வரல. என்கிட்ட வேலை பார்த்த மணிராஜுங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. கேமரால பார்த்துட்டு என்னமா அங்க உட்காந்துருக்கான்னு கேட்கிறாரு. உள்ள டிக்கெட் எடுக்க போயிருக்கான். இது உட்காந்துருக்க நிலைமையை பார்த்துட்டு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறேன். உள்ள பசி தாங்க மாட்டாப்பா, அவனுக்கு போய் கொடு. பாருங்க, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர் சொல்றாரு, அவர் வந்து அவன் பிள்ளை பேர் என்னங்கிறாரு. சண்முக சுந்தரங்கிறான். போய் லிஸ்ட்டை பார்த்தாக்கா அவன் 11:30 மணிக்கே போய் சேர்ந்துட்டான் சிங்கப்பூர். இந்த தாய் டிக்கெட் எடுக்க போயிருக்கான் பிள்ளைன்னு உட்காருங்க. எல்லாத்தையும் வித்துட்டு ஏறி உட்கார்ந்து ஆட்டோல போனான். இந்த ஏழை தாய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்துக் கொண்டாள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். இதற்காகவா படிக்க வைக்கிறார்கள்?